வணக்கம். ஒரு ரசிகர் கூட்டம் ஒரு அரசியல் சித்தாந்த கூட்டத்தை விட ஆபத்தானதா இருக்க முடியுமா? ஆமா, முடியும்னு சொல்றாரு எழுத்தாளரும் உளவியலாளருமான வில்லவன். தமிழ்நாட்டில் உருவாகி இருக்கிற ஒரு புதிய சமூக சக்தியை பத்தின அவருடைய எச்சரிக்கையை தான் நாம் இன்னைக்கு விரிவாக பார்க்க போறோம். வில்லவன் தன்னோட ஆய்வை இந்த அதிர்ச்சிகரமான ஒரு வரியோட தான் ஆரம்பிக்கிறாரு. இதுதான் அவரோட முழு வாதத்துக்கும் அடித்தளமா இருக்கு. அவர் ஏன் இப்படி ஒரு முடிவுக்கு வராரு? வாங்க பார்க்கலாம். சரி வாங்க, வில்லவனோட இந்த அனாலிசிஸ்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போலாம். ஒரு சைக்காலஜிஸ்ட் பார்வையில இந்த சமூக விமர்சனத்துல அப்படி என்னதான் இருக்கு? வில்லவன் தன்னோட வாதத்தை ஆரம்பிக்கிறதே ஒரு முக்கியமான ஒப்பீட்டுல இருந்து தான். அவர் ஒப்பிடுற அந்த ரெண்டு குழுக்கள் எது, அவங்களுக்குள்ள என்ன வித்தியாசம் இருக்கு? இங்கேதான் விஷயமே இருக்கு. ஒரு பக்கம் ஒரு குறிப்பிட்ட சித்தாந்தத்தோட செயல்படுற ஒரு குழு அவங்களோட பிரச்சாரத்தை கண்காணிக்க முடியும், அவங்களால வர்ற விளைவுகளையும் ஓரளவுக்கு கட்டுப்படுத்த முடியும்னு சொல்றாரு. ஆனா இன்னொரு பக்கம் எந்த ஒரு நோக்கமும் இல்லாம என்ன பண்ணுவாங்கன்னே கணிக்க முடியாத ஒரு குழு இருக்கு. இவங்களால வர்ற விளைவுகளை கட்டுப்படுத்துறது ரொம்பவே கஷ்டம்னு வில்லவன் வாதிடுறாரு. அப்போ இந்த ஆபத்தான மனநிலைன்னு சொல்றாரே, அதுக்கு என்ன உளவியல் காரணங்கள் இருக்கு? வில்லவனோட அனாலிசிஸ் படி அதோட ஒரு ப்ரொஃபைல் இதுதான். வில்லவன் சொல்றது படி இந்த குழுவோட மனப்பான்மைக்கு 5 முக்கியமான குணங்கள் காரணமா இருக்கு. இந்த 5 குணாதிசயங்களும் தான் அவங்களோட ஒட்டுமொத்த நடத்தையையும் தீர்மானிக்குது. இதுல முதல் பாயிண்ட் வீடியோ கேம் மென்டாலிட்டி. அதாவது நிஜ உலகத்துல ஒரு எச்சரிக்கை கொடுத்தா அதை ஒரு தடையா பார்க்காம ஜெயிக்க வேண்டிய ஒரு சேலஞ்சா பார்க்கற மனநிலை. விளைவுகளை பத்தி எந்த கவலையும் இல்லாம இருக்கிறது. அடுத்ததா அவர் சொல்றது இரக்கமே இல்லாத, நன்றி உணர்வே இல்லாத ஒரு மனநிலை. இதுக்கு ஒரு உதாரணமா கரூர் சம்பவத்துக்கு இவங்க காட்டின ரியாக்ஷனை வில்லவன் சொல்றாரு. இது ஆழமான ஒரு உணர்ச்சியற்ற தன்மையை காட்டுதுன்னு அவர் வாதிடுறாரு. இது அவரோட அனாலிசிஸ்ல ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அதாவது ஆபத்தை கண்டுக்காம இருக்கிறது வேற, ஆனா ஆபத்தே ஒரு கொண்டாட்டமா பாக்குறதுங்கிறது வேற. இவங்க ஆபத்தை கொண்டாடுறாங்கன்னு வில்லவன் சொல்றாரு. சரி, இந்த மாதிரியான குணங்கள்லாம் ரசிகர்களுக்குள்ள எப்படி உருவாகுது? வில்லவனை பொறுத்த வரைக்கும் இதோட ஆணிவேர் அவங்க தலைவர்கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்குது. வில்லவன் இதை எப்படி விளக்குறாருன்னு பாருங்க. முதல்ல தலைவர் தன்னை சுத்தி தன்னை புகழ்றவங்களை மட்டுமே வச்சு ஒரு உலகத்தை உருவாக்கிக்கிறாரு. அதை அப்படியே ஃபாலோ பண்ற ரசிகர்கள் தங்களை மட்டுமே முக்கியமா நினைக்கிற ஒரு மனநிலைக்கு போயிடுறாங்க. இதோட கடைசி விளைவு என்ன? பெத்தவங்களால கூட கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு கூட்டமா அவங்க உருவாகுறாங்க. சரி, இது ஏதோ ஒரு ரசிகர் கூட்டத்தோட குணம் தானே, இதனால சமூகத்துக்கு என்ன பிரச்சனைன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இங்கதான் வில்லவன் இந்த அனாலிசிஸ ஒரு தனிப்பட்ட குழுவோட குணத்தை ஒட்டுமொத்த சமூகத்துக்கான எச்சரிக்கையா மாத்துறாரு. வில்லவனோட வார்னிங் ரொம்ப சிம்பிள். இந்த மனநிலை கொண்ட ஒரு குரூப் அரசியல ரொம்ப சின்ன ஒரு மினிமம் இடத்த பிடிச்சா கூட போதும், தமிழ்நாட்டுல மிகப்பெரிய சமூக பாதிப்பை ஏற்படுத்த முடியும்னு சொல்றாரு. இதுதான் வில்லவன் சுட்டிக்காட்டுற கடைசி மற்றும் மிகப்பெரிய ஆபத்து. அதாவது வெறும் அரசியல் குழப்பம் மட்டும் இல்ல, தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த சமூக கட்டமைப்பே சரிஞ்சிரும்னு அவர் எச்சரிக்கிறார். அப்போ இங்க அசல் ஆபத்தே அவங்க செய்ய போற சேதம் மட்டும் இல்ல, அந்த சேதத்தை நம்மால கணிக்கவும் முடியாது, கட்டுப்படுத்தவும் முடியாதுங்கிறது தான். அதுதான் சரி செய்ய முடியாத பாதிப்பை உருவாக்கும். இவ்வளோ பெரிய ஒரு ஆபத்தை சுட்டி காட்டின பிறகு இதுக்கு என்னதான் தீர்வு? வில்லவன் என்ன சொல்றாரு? அதனால கடைசியா வில்லவன் சொல்றது ஒரு குற்றச்சாட்டு இல்ல, அது ஒரு எச்சரிக்கை. இது நாம எல்லாரும் ரொம்ப சீரியஸா யோசிக்க வேண்டிய விஷயம். இந்த புதிய சமூக சக்தியை, இவங்களோட செயல்பாடுகளை நாம எல்லாரும் ரொம்ப தீவிரமா கவனிக்க ஆரம்பிக்கணும்னு அவர் சொல்றாரு. இறுதியா இந்த ஆய்வு நம்ம கிட்ட ஒரு முக்கியமான கேள்வியை விட்டுட்டு போகுது. இந்த மாதிரி கணிக்க முடியாத புதிய சமூக சக்திகள் உருவாகும் போது பார்வையாளர்களா இருக்கிற நம்மளோட கூட்டு பொறுப்பு என்ன? யோசிச்சு பாருங்க.